கிறிஸ்துவுக்கள் மிகவும் கனத்துக்குரிய அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 112 8வது வசனம், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறதுனா, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அமைவதாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்வு தான். நாம் ஆராதிக்கிறது அந்த ஒரே ஒரு ஆண்டவரை. அவர் கொடுத்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே அவர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே நமக்கு ஒரு பயம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எப்பேற்பட்ட ஒரு காரியத்திலும் நாம் உறுதியாக இருக்க முடியும். ஏன் இந்த உலகத்தில் உபத்திரவங்களும் போராட்டங்களும் சத்துருக்களினுடைய தீமையான காரியங்களும் நமக்கு எதிராக அவ்வப்பொழுது வரத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் பயப்படாமல் தைரியமாக அதை எதிர்கொண்டு ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். யார் அப்படி பயப்படாமல் இருப்பான்னா, அவரையும் அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து வாழ்கிற அந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரிய உணர்வு உண்டாகிறதாம். இன்றைக்கும் அருமையானவர்களை, போராட்டம் இல்லாத உலகத்தில் நம்ம வாழலாம்னா அது முடியவே முடியாது. அப்போ போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அதன் நடுவில் இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், வாழ்க்கையை முடித்து கொள்ள போகிறோமா? இல்லை, வாழணும், வாழ்ந்து காட்டணும், வெற்றி அடையணும். அதற்கு என்ன வழினா, அவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற அந்த வேதம் இருக்கிறது, அவர் சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையின் மேலே, அவருடைய பெயரின் மேலே, அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம், அவருக்கென்று பயந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மெய்யாகவே ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கும், இருதயத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆகவே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தை தாங்க சத்தியமானது, அந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரின் வார்த்தைக்குள்ள சத்தியமும் உயிரும் கிருபையும் இருக்கிறபடினால அதன் மேலே நம்பிக்கை வைப்போம். எதிர் வருகிற எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மனசு தைரியமாக இருப்பதற்கு இதுவே அடித்தளமாக அமைகிறது. ஆகவே எதை நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பாமல் இருக்கிறீர்களோ தெரியாது, ஆனால் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய இருதயத்துக்குள்ள வைத்து வாழ்வோம். மெய்யாகவே வருகின்ற நாட்களிலே நாம் தைரியமாக இருப்போம், வெற்றி அடைவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே உங்கள் மேலே, உங்கள் வார்த்தையின் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறோம். எதிர் வருகிற பொருளாதாரத்திலேயோ வியாதிகளிலேயோ எதிர்பாராத சம்பவங்கள் எதையும் நாங்கள் கேள்விப்படும் போது நாங்கள் எதை கண்டு பயப்படாதபடிக்கு உறுதியாக ஆமாண்டவரே நிலைத்திருக்க உங்கள் வார்த்தையின் மேலே வைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த தைரியத்தில் வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட உறுதியான நிலைவரமான ஒரு எண்ணங்கள் உம்முடைய வார்த்தையின் மேலே இருப்பதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.